கின்கி சார்கே கோஸ்டகே சகி சகத்து ஜன்கர் காளி ஜகாகு பரியே அப்படின்றாங்க. இங்கே வந்து இந்த 2 ஆன்சர் கொடுத்துருவாங்க. சூஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஆன்சர் கரெக்டோ அதை எடுத்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. இனி 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்று வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஸ்கூல்கே ஆகே சோட்டி சி புல்வாரி ஹை. இங்கே புல்வாரி கொடுத்துருக்காங்க. தாலாப் கொடுத்து புல்வாரினா வந்து பூந்தோட்டம் அர்த்தம். தாலாப்னா வந்து குளம்னு அர்த்தம், நீச்சல் குளம். அப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து பூந்தோட்டம் இருக்கின்றன. அப்போ வந்து நீங்கள் 2 ஆன்சர் எது கரெக்டாக அங்கே டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து டேஷில் வந்து எடுத்து எழுதணும். புல்வாரி. உஸ்கே பாத்து ஏக்கு கண்டே கண்டேக்கு சுட்டி ஹோத்தி ஹை அப்படின்றாங்க. உஸ்கே பாத்து ஏக்கு கண்டே 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல விடுமுறை வந்து பள்ளியில் வந்து விடுறாங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து சுட்டி ஆறாம்னா ஓய்வு, சுட்டினா வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ சுட்டி. சாத்திர டேஷ் 4 பஜே தக்கு படுத்தேகை. மாணவர்கள் வந்து எந்த நேரம் வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து ஷபேரே ஷாம்கோ. அப்போ வந்து நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 பஜே 4 மணி. 4 மணி வந்து மாலையில் தானே வரும். அப்போ வந்து ஷாம்கே மாணவர்கள் 4 மணி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பள்ளியில் வந்து படிக்கிறாங்க. அப்போ வந்து ஷாம்கே அதை எடுத்து நீங்கள் ரைட் பண்ணணும். சாத்திர தரகுக்கே கேள்தேகை. அப்போ வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளியில் வந்து விளையாடுறாங்க. கேள்தேகை. சில மாணவர் பள்ளி விட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க விளையாடுறாங்க. குச்சின்னு கொடுத்துருக்காங்க. தரகு அத்தியாபக்கு சாத்திரம்கோ அச்சி பாத்தே பி பத்தாத்தேகை. அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாத்தேன்னு வந்து கருத்துக்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க மாணவர்களுக்கு. அப்போ பாத்தே ஆத்துத்தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாத்தேன். பில்லு டேஷ்கோ பக்கத்திகை. பூனை வந்து எதை வந்து பிடிக்குது அப்படின்றாங்க. சூஹே கூத்தேன்னு குத்தேன்னு நாய், சூஹேன்னா எலின்னு அர்த்தம். அப்போ வந்து பூனை வந்து எலியை பிடிக்கும். அப்போ வந்து சூஹே அதை எடுத்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். பூனை வந்து எலியை பிடிக்கிறது. குத்தா டேஷ் ஜான்வர்கை படா பகதார் அப்படின்றாங்க. குத்தா வந்து என்ன விலங்கு அப்படின்றாங்க. அது நன்றியுள்ள மிருகம் அப்படின்ற. ஜான்வர்னா மிருகம். அப்போ வந்து பகதார் அப்படின்ற மாதிரி எழுதணும். காய் படி சீதி சாதி ஹோத்திகை. பசு வந்து ஒரு நேர்மையான விலங்கு அப்படின்றாங்க. அப்போ வந்து சீதி சாதி கட்டோர்னா வந்து அடங்காது, சீதி சாதினா ஒரு நேர்மையானது அப்படின்ற மாதிரி. இது சாதுவாக இருக்கிறது தான் வந்து சீதி சாதின்னு சொல்கிறாங்க. கோடா படா டேஷ் ஹோத்தாகை நிடர் டர்போக்கு. அப்போ வந்து கோடானா வந்து குதிரை வந்து, நிடர்னா வந்து பயமற்ற.